ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் திருவிழாவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இது வந்து வருஷம் நடக்கிறது மாசி தெப்பத் திருவிழா. மக நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் மக நட்சத்திரம் வந்து மார்ச் 3 நடக்குது. இப்போயே வந்து மொத்தம் 10 நாள் திருவிழானால இன்றைக்கி தான் கொடி ஏற்றி காப்பு கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பெருமாள் வந்து ராஜ அலங்காரத்தில் வந்திருக்காரு. அதே மாதிரி 10 நாளும் 10 அலங்காரத்தில் வந்து பெருமாள் வருவார். அதே மாதிரி வாகனத்துலேயும் வருவார். ஒவ்வொரு நாளும் என்ன அலங்காரம்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ராஜ அலங்காரத்தில் வந்திருக்காரு. இது வந்து வீதி உலா வந்து வருவார். பெருமாளை பார்க்க அங்கே அவ்வளோ கோடிக்கணக்கில் நிற்பாங்க. அதாவது இன்றைக்கி தான் வந்து நம்ம ஊரில் வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்து இன்றைக்கி தான் வந்துட்டு போனாங்க. அதனால ஃபுல்லாக பேரிகேட்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி போய் மொதல் நாள் வந்து கோவிலுக்குள்ளே போய் பெருமாளை செவிக்க முடியலை. ஆனால் அப்படின்ற கவலை இருந்துச்சு. இருந்தாலும் நைட்டு வந்து பெருமாள் நம்மளை பார்க்க வந்தாரா. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ண என்ன, எங்கே பண்ண என்ன, தெய்வம் இருக்கிற இடம் தானே கோவில். அதனால் வீதி உலா வந்தப்போயே நம்ம அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.